ரெண்டாவது, விஜய் வந்து குழந்தைங்களை மிரட்டி குழந்தைங்களுக்கு வெத்து என்ன சொல்கிறது ஆசை ஊட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்களை மிரட்டி தான் இந்த ஓட்டை பெற்றிருக்கிறார். ரெண்டாவது, அமித்ஷாவின் உதவியால். இதெல்லாம் வந்து ஒரு பாவக்காரியம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக யாரோ ஒருவர் இதை தட்டி கேட்குறதுக்கு வருவாங்க, வராமல் ஒன்றும் போக மாட்டாங்க. விஜய் ஒன்றும் பெரிய ஒரு இந்த கடவுள் சக்தி கிடையாது. ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், விஜய் வந்து கடவுள் குழந்தையா சாத்தானா. நான் இந்த இதுக்கு ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன். ஜீசஸே அவனை ஒரு சாத்தான் என்று தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவன் ஒரு தெய்வ குழந்தையாக இருந்திருந்தால் ஏன் அந்த 108 அது 125 வந்திருக்கலாம்ல. இட் இஸ் அ மேனிப்புலேட்டட் வின். அது அவனுக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நம்பி அவங்க பண்ண அராஜகம் இந்த 5 வருஷத்தில் நான் எவ்வளோ தடவை என்னோடய காணொலி மூலியமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு எனக்கு கிடைக்கல. நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் எனக்கு சோறு போட போகிறதும் இல்லை. நான் அரசியல் நம்பி வாழ்கிற ஆளும் கிடையாது. ஸ்டாலின் வந்து சந்திரசேகர் ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்டு ஸ்டாலினோட ஆசீர்வாதத்தோடு தான் இந்த காங்கிரஸ் அங்கே போயிருக்கிறாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிருக்கு அந்த கடவுள் தான் அதுக்கு விட்னஸ். நம்ம யாரும் போய் நேரில் போய் பார்க்கல அவங்க பேசினாங்களா பேசலையான்ட்டு. அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார், நான் வந்து 6 மாதத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு சஜஷன் இருக்குது. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து நேற்று நைட் மட்டும் இந்த காய்கள் கடை நகர்த்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து ஒன்றும் தெரியாதவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த எஸ்ஏ சந்திரசேகர் விஜயின் அப்பா விஜய்கிட்ட கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு காங்கிரஸுக்கு ஃபோன் பண்ண வச்சு விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறான், நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீ பிஜேபியோடு நீ சேர்ந்து அரசியல் பண்ணினா வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு நெகட்டிவ் பவராக உனக்கு போயிடும். அதில் அவங்களோட சேராத, நீ காங்கிரஸோடு சேரு சொல்லிட்டு சரி. அப்போது நீ வந்து இவ்வளோ தீய சக்தின்னு சொன்ன விஜய் ஏன் அந்த டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்னர்ஸை நீ சேர்த்துக்கிட்ட? அந்த ஒரு விதத்தில் நான் விஜயை பாராட்டுகிறேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் ஒரு பெரிய தீய சக்தி. அவன் வெறும் தீய சக்தி மட்டும் கிடையாது, அவன் வந்து ஒரு அரக்கன். அவன் மட்டும் சிஎம்மாக வந்தால் இந்த தமிழ்நாடே குட்டிச்சவராயிடும். அது தமிழ்நாட்டு மக்களோட தலைவிதி. அவன் வந்து ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு அழிய போகுது கண்டிப்பாக. பொருளாதாரம், இந்த ட்ரிங்க்ஸு, பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. ஒன்றும் இல்லை. அவனோட கட்சியில் இருக்கும் அந்த காசிமேடில் ஒருத்தர் வந்து பாஸ்கோ கேஸில் 2 நாளுக்கு முன்னால் தான் அரெஸ்ட் ஆயிருக்கு. வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்னும் இந்த தமிழ்நாட்டு அசெம்பிளி எலெக்ஷன் முடிந்து தீர்ப்புகள் வந்து ரிசல்ட்ஸ் வந்தப்புறமும் இன்னும் சர்ச்சை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் ஆட்சியை அமைப்பது? தனி கட்சி பெரும்பான்மை வாங்கிய தாவேகா காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏ வச்சு ஆதரவுடன் ஒரு 113 எம்எல்ஏஸை கவர்னருக்கு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து ஒரு சீட்
108 ஒரு சீட்டு வந்து திருச்சியோ இல்லாட்டி பெரம்பூரோ ரிசைன் பண்ணால் 107. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஒரு சீட் போயிட்டேன்னா 106. அப்போ 106னா இன்னும் 12 எம்எல்ஏஸோட சப்போர்ட் வேணும். அப்போ இந்த 5 வந்தேன்னா 111, இன்னும் 7 எம்எல்ஏ சப்போர்ட் வேணும். அதில் 4 கம்யூனிஸ்ட்டு, 2 விடுதலை சிறுத்தைகள் ப்ளஸ் மேபி இன்னொருத்தர் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த பெரும்பான்மை, அதுவும் 118. அதால் அவங்க சர்வைவ் ஆவாங்கன்னா கண்டிப்பாக ஆக முடியாது. நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஐதர் அவங்களுக்கு ரூமர்ஸ் தட் இஸ் கிடைக்குதோ இல்லாட்டி நிஜமாகவே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, எல்லாருமே காங்கிரஸை திட்டி கொண்டிருக்கிறார்கள். பட் நான் வந்துட்டு காங்கிரஸை சப்போர்ட்டும் பண்ணல, திட்டவும் போடல. ஏனென்றால் யாருக்குமே தெரியல இந்த காங்கிரஸோட சப்போர்ட் வந்து தாவேக்கா தான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, விஜய் அவங்க அப்பாவை சந்திக்க போனப்போ அவங்க அப்பா வந்துட்டு விஜய் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நான் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி விஜய் ஃபோனிலிருந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி ராகுல் காந்திக்கு விஜய் பேசி அவங்க கேட்ட உதவியை கேட்டப்புறம்தான் காங்கிரஸ் அவங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் தானாகவே போய் சப்போர்ட் கொடுத்தேன். இது பொய். அந்த விஜயோட மனசாட்சிக்கு தெரியும், ராகுலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் ஒரு விட்னஸ். அதுக்குள்ளே எல்லாருமே காங்கிரஸ் சதி பண்ணிடுச்சு. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைத்தது என்னென்றால், இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் ஸ்டாலின் வந்து சந்திரசேகர் ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்டு ஸ்டாலினோட ஆசீர்வாதத்தோடு தான் இந்த காங்கிரஸ் அங்கே போயிருக்கிறாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிருக்கு அந்த கடவுள் தான் அதுக்கு விட்னஸ். நம்ம யாரும் போய் நேரில் போய் பார்க்கல அவங்க பேசினாங்களா பேசலையான்ட்டு. அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார், நான் வந்து 6 மாதத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு சஜஷன் இருக்குது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து நேற்று நைட் மட்டும் இந்த காய்கள் கடை நகர்த்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து ஒன்றும் தெரியாதவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது பக்கம் அவரோட ஐடியா இல்லைன்னா எப்படியும் இந்த கவர்மெண்ட் நிற்காது. பட் எந்த பார்ட்டியும் இப்போ இன்னொரு எலெக்ஷன் சந்திக்க தயாராக இல்லை. இதுதான் உண்மையான நிலை. ஆகையால் அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்படி மக்களோட ஆதரவு அவ்வளோ ஒரு பெரிய ஸ்வீப் விஜய்க்கு இருந்திருந்தால் அவருக்கு ஈஸியாக 125 சீட் வந்திருக்கலாம். ஏன் வரல? ஏன்னா திஸ் வாஸ் அ மேனிப்புலேட்டட் வின். என்னென்றால் இவங்க வந்து பிஜேபியோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு கட்சியில் கால்வாரி விட்டாங்க. இதுதான் உண்மை. அமித்ஷாக்கு என்ன கோவம்னா, நான் உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி உன்னை ஜெயிக்க வச்சு அந்த ஜெயிப்பு உண்மையானது கிடையாது. அதில் நிறைய மர்மங்களும் இருக்கிறது, நிறைய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸும் நடந்திருக்கு. அந்த கடவுள் ஒருத்தன் பார்த்துட்ருப்பான். இவன் போய் சாமி கோயிலில் கும்பிடுறது, ஊரை ஏமாத்துறது எல்லாம் கடவுளை ஏமாற்ற முடியாது. நான் முதலியே சொன்னேன். நான் இன்னொரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால் காணொலியில் நான் என்ன சொன்னேன், விஜய் எல்லாத்தையும் ஏமாற்றலான்னு நினச்சி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்ருக்க கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஜோசியக்காரர்கள் எல்லோருமே நீங்கள் பெரிய அறிவாளிங்கள்னு நினச்சிக்காதீங்க. யாருமே கடவுள் கிடையாது. அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். அது வந்து கணிப்பு எப்படி பண்ணுறோம், அதுதான் ஆக்சுவலி திறமை. அந்த டிகிரிஸ் அந்த இது எப்படி எவ்வளோ இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது, இதுதான் ஆக்சுவலி அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். ஆனால் இதில் வந்து நிறைய ஜோசியர்கள் ஊரை ஏமாற்றி கொண்டு பரிகாரம் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருக்காங்க.
எனக்கும் தெரியும், நானும் நிறைய ஜோசியக்காரங்களை பார்த்துருக்கேன், எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஜோசியக்காரங்க யாருமே உருப்படுறதில்ல வாழ்க்கையில். அவங்களுக்கு எப்பவுமே தரித்திரம் பூர்த்தி கொண்டே இருக்கும். அவங்க குடும்பத்தில் இருக்கும் நபர்களும் தரித்திரத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ காங்கிரஸ் அப்படியே போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அப்போ ஏன் அவன் ஏற்றுக்கிட்டான்? அப்போ அப்பயே அவன் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்திருக்க மாட்டாங்கல்ல. அவன் அந்த அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதே அவன் சொல்லியிருக்கலாம் எனக்கு வேண்டான்ட்டு. ஆனால் விஜய்க்கு நல்லாவே தெரியும் உண்மை என்ன நடந்ததுன்ட்டு. இந்த எஸ்ஏ சந்திரசேகர் விஜயின் அப்பா விஜய்கிட்ட கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு காங்கிரஸுக்கு ஃபோன் பண்ண வச்சு விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறான், நீங்கள் இந்த மாதிரி நீ பிஜேபியோடு நீ சேர்ந்து அரசியல் பண்ணினா வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு நெகட்டிவ் பவராக உனக்கு போயிடும். அதில் அவங்களோட சேராத, நீ காங்கிரஸோடு சேரு சொல்லிட்டு. சரி, அப்போது நீ இவ்வளோ தீய சக்தின்னு சொன்ன விஜய் ஏன் அந்த டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்னர்ஸை நீ சேர்த்துக்கிட்ட? அப்போ அந்த ஓட்ஸ் டிஎம்கே நபர்களும் ஓட் போட்டிருப்பாங்க இல்லை? அப்போ அந்த தீய சக்தி தானே அவங்களையும் ஜெயிக்க வச்சுருக்குது. அப்போ உனக்கு நாக்கில் நரம்பு இருக்குதான்னு சொல்லி கேள்வி நான் கண்டிப்பாக கேட்பேன். இந்த அரசியல்வாதிகள், இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே என்னமோ பெரிய மேதாவிகள் மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சிலர் நியாயமாக பேசுகிறாங்க. இப்போ காங்கிரஸ் தானாகவே வந்திருந்தாலும் அக்கார்டிங் டு ஆல் த ஜேர்னலிஸ்ட், ஏன் நீ சேர்த்துக்கிட்டாய்? நீ ஒரு பெரிய அறிவாளி தானே, நீ விஜய், நீ ஒரு பெரிய அறிவாளி. அப்போ அந்த காங்கிரஸ் மட்டும் தீய சக்தி இல்லையா? நீ போய் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்போது காங்கிரஸை பற்றி நீ இழிவாக பேசினவன். அப்போ ஏன் அந்த காங்கிரஸோடு கை கோர்த்துக்கிற? அப்போது இந்த பதவிக்காக நீங்கள் எதையும் தின்பீர்கள். இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே பதவிக்காக எதையும் திம்பார்கள். ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு 70 எம்எல்ஏக்களை விஜய் எம்எல்ஏக்களை விலைக்கு பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஒன்றும் குவைட்டாக இல்லை, என்னமோ ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்து கொண்டிருக்கார். இல்லை, நான் ஒரு பக்கம் ஸ்டாலின் தோற்றது இந்த கடவுளோட செயல் நினைப்பேன். ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ தான் சாமிக்கு பரிகாரம் பண்ணாலும், எவ்வளோ தான் ஊரை ஏமாற்றினாலும், அந்த மேலே ஒருவன், ஏதோ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம முட்டாளாக்கி விட்டோம் என்று. இப்போது நீங்கள் செலவு பண்ண காசும் புஷ், நீங்கள் மக்களுக்காக கடன் வாங்கி கடனாளியாக்கி மறுபடியும் அந்த கடனை மக்கள் தான் கட்டப்போகிறார்கள். இது மக்களுக்கு புரியணும். மக்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள். ஐயோ 2000 கொடுக்குறார், 2500. மக்களே, இந்த பணத்தை எல்லாம் நம்ம தான் வட்டியும் முதலமாக கடனாக கட்ட போகிறோம். வரியா, வீட்டு வரியா, ரோட்டு வரியா, வாகனம் வரியா, இந்த மின்சாரம் இது யூனிட் விலை ஏற்றிடுவாங்க. அப்போ இதெல்லாம் புரியாமல் இந்த மக்கள் தாட்டூன்னு குதிக்கிறாங்க. அறிவு கட்ட முண்டங்களாம், யாரெல்லாம் அந்த விஜய்க்கு ஓட் போட்டிங்களோ 2 நாளில் ஒரு போஸ்கோ கேஸு, அதுக்கப்புறம் இன்னொரு கேஸு. அப்போது அந்த விஜய் கட்சியில் இருக்கும் நபர்கள் எல்லாம் யோகி சிகாமணிகளாக சொல்லி நீங்களே யோசிங்க. அப்படி இப்படி விஜய் ஆட்சி அமைத்தால் இது மார்டின் லாட்ரியோட ஆட்சியாக இருக்க போகுது. நிறைய அம்மாமார்கள், பெண்கள், அவங்க புருஷன்கள் எல்லாம் இந்த பழைய நிறைய பேர் பப்ஜி, இந்த ரம்மி, இந்த இதெல்லாம் போக்குறது, ஏதோ இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடி எவ்வளோ லட்சம் ரூபாய் தோற்று இழந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கடனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மென்டல் ஆகினி, பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க. அப்போ பெண்கள், நீங்கள் யோசிங்கள், உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது உண்மை. நான் இது எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த 2026 எலெக்ஷன் ஒரு வித்தியாசமாக இருக்க போகிறது. ஒரு அதிசயம் நடக்கணும். அது நடக்காட்டி, ஒரு சித்தராட்சி வராட்டி இந்த தமிழ்நாடே அழிய போகுது. எப்படி அழிய போகுதுன்னு பாருங்கள்.
இந்த மார்ட்டின் குடும்பத்துலேருந்து 3 பேர் வெவ்வேறு கட்சியிலேருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. இவங்க மேலே ஐடி கேசஸ் இருக்குது, இடி கேசஸ் இருக்குது. எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் இவங்க நாமினேஷனை ஏற்றுக்கொண்டது ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து குழந்தைங்களை மிரட்டி குழந்தைங்களுக்கு வெத்து என்ன சொல்கிறது ஆசை ஊட்டி அவங்க வீட்டில் இருக்கவங்களை மிரட்டி தான் இந்த ஓட்டை பெற்றிருக்கிறார். ரெண்டாவது, அமித்ஷாவின் உதவியால். இதெல்லாம் வந்து ஒரு பாவக்காரியம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக யாரோ ஒருவர் இதை தட்டி கேட்குறதுக்கு வருவாங்க, வராமல் ஒன்றும் போக மாட்டாங்க. விஜய் ஒன்றும் பெரிய இந்த கடவுள் சக்தி கிடையாது. ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், விஜய் வந்து கடவுள் குழந்தையா சாத்தானா. நான் இந்த இதுக்கு ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன். ஜீசஸே அவனை ஒரு சாத்தான் என்று தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவன் ஒரு தெய்வ குழந்தையாக இருந்திருந்தால் ஏன் அந்த 108 அது 125 வந்திருக்கலாம்ல. இட் இஸ் அ மேனிப்புலேட்டட் வின். அது அவனுக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நம்பி அவங்க பண்ண அராஜகம் இந்த 5 வருஷத்தில் நான் எவ்வளோ தடவை என்னோடய காணொலி மூலியமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு எனக்கு கிடைக்கல. நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் எனக்கு சோறு போட போகிறதும் இல்லை. நான் அரசியல் நம்பி வாழ்கிற ஆளும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் கொளத்தூர் மக்கள் உங்களுக்கு ஓட் போடாமல் நீங்கள் தோத்துது. நீங்கள் யோசிங்க, இன்ட்ராஸ்பெக்ட். இந்த மாதிரி ஏன் நீங்கள் தோத்தீர்கள்? ஏனென்றால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மக்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. மக்கள் ஆக்சுவலி உங்கள் ஆட்சியை மாற்றணும் தான் இருந்தாங்க. இது வந்து விஜயால் வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல கட்சியும் ஒரு நல்ல தலைவரும் கிடைக்கல. ஆகையால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த 2026 எலெக்ஷன் கொடுத்தது. அந்த ஒரு விதத்தில் நான் விஜயை பாராட்டுகிறேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் ஒரு பெரிய பெரிய தீய சக்தி. அவன் வெறும் தீய சக்தி மட்டும் கிடையாது, அவன் வந்து ஒரு அரக்கன். அவன் மட்டும் சிஎம்மாக வந்தால் இந்த தமிழ்நாடே குட்டிச்சவராயிடும். அது தமிழ்நாட்டு மக்களோட தலைவிதி. அவன் வந்து ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு அழிய போகுது கண்டிப்பாக. பொருளாதாரம், இந்த ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. ஒன்றும் இல்லை. அவனோட கட்சியில் இருக்கும் அந்த காசிமேடில் ஒருத்தர் வந்து பாஸ்கோ கேஸில் 2 நாளுக்கு முன்னால் தான் அரெஸ்ட் ஆகிருக்கான். அப்போ இப்போவே அவங்களுக்கு புரியணும் இவங்க எவ்வளோலாம் அராஜகம் பண்ணுவார்கள் ஆட்சிக்கு வந்தால். நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து எம்எல்ஏவாக வரக்கூடாதுன்னு சொல்லலை. எந்த ஜாதிக்காரங்களும் எம்எல்ஏவாக வரலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன படிப்பறிவு இருக்குதுன்னா தெரியாது. ஆனால் அந்த எம்எல்ஏஸ் யாருன்னு சொல்லி அந்த விஜய்க்கே தெரியாது. அதுதான் என்ன ஆயிருக்குது, இந்த தற்குறிகள் ஓட்டு ப்ளஸ் இந்த அமித்ஷாவோட மேனிப்புலேஷன் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு 108 போய் நிறுத்திடுச்சு. 108 நிறுத்தி அதில் 2 சீட் போயிடும். அப்போ 106. இந்த 106க்கு அவனுக்கு இன்னும் 12 இது வேணும். அதில் 5 காங்கிரஸ் கிடைத்திருக்கிறதால் இன்னும் ஒரு 7 வேணும். அது யார் கொடுக்குறார்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கும் அரசியல் கட்சி நபர்கள் எம்எல்ஏஸ் எல்லாமே அரசியல் ஒரு பிஸ்னஸ். அவனுக்கு என்ன மந்திரி பதவி கிடைக்கும், இல்லாட்டி எதுனா ஒரு வாரியம் கிடைக்கும் என்றால் எல்லா கட்சிகளும் ஓடுகிறார்கள். இது வந்து இந்த 2-3 நாட்டில் நம்ம என்ன தமாஷாவை பார்க்கணும். இப்போ அமித்ஷாவுக்கு என்ன கோவம்னால், நான் உன்னை ஜெயிக்க வச்சுட்டு நீ வந்து என் ஃபோன் எடுக்க மாட்டியா? இந்த 3-4 நாளாக அமித்ஷாவின் காலை விஜய் எடுக்கிறது இல்லை. அப்போ தான் இந்த எஸ்ஏ சந்திரசேகர் இந்த விஜயை கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு, நான் கேள்விப்பட்டது மட்டும் த்ரிஷாவை கூட வெளியே அனுப்பி விட்டார்கள் என்று ஒரு நியூஸ். இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிலவரத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு இது வந்து இன்ஃபர்மேஷன். அப்போ வந்து இந்த விஜயோட அப்பன் இவங்கெல்லாம் பதவிக்கு வந்தால் எப்படியெல்லாம் பண்ணுவார்கள். எனக்கு நான் முதலேருந்தே சொல்கிறேன், விஜயோட அப்பா ஒரு பெரிய பெரிய வீட்டிய சக்தி. சசிகலாவே தின்னுடுவான் இருந்தால்.
எப்படி சசிகலா அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாட்டை கூரை போட்டார்களோ அதே மாதிரி இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தால் வரக்கூடாது என்று என் கடவுள்கிட்ட நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். கடவுள் என்னோட ப்ரேயருக்கு பதில் கொடுப்பாரா, இல்லாட்டி அவனோட ஜோசியர் சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச தீய பூஜைகள் எல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த என்டையர் எலெக்ஷன் இது 3 கட்சிகளையும் மக்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்காம ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஒரு விதத்தில். ஆனால் விஜயோட தீர்ப்பு மேனிப்புலேட்டட் தீர்ப்பு. அப்போது இவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த கட்சி, அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ பிஜேபி, அவங்க உன்னை ஆதரித்தவங்கள நீ கால் வாரி விட்டுட்டு நீ தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஃபோன் பண்ணாய். ஆனால் காங்கிரஸ் தானாக வரல. இதுதான் உண்மையான இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்தது. அதில் மக்கள் நீங்கள் எல்லோரும் நினைத்து கொள்ளாதீர்கள் ஏதோ விஜய் ஒரு அப்பாவி என்று கிடையாது. அந்த விஜய் கட்சியையோ இல்லாட்டி இந்த அதிமுகவோ இது தமிழ்நாட்டுக்கு ஆட்சி செய்ய வந்தால் அந்த பக்கம் அந்த லீமா ரோஸ் இந்த மார்ட்டினின் பெண்டாட்டி 25,000 ரூபா ஒவ்வொரு ஓட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 25,000 ரூபா போய் மக்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இப்படியெல்லாம் கொள்ளையடித்து காசை அவங்க செய்யும்போது அந்த கொள்ளையில் நீங்கள் மக்களும் பங்கு கொண்டு இருக்கிறீர்கள். யார் யார் அந்த லீமா ரோஸை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ நீங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய துரோகம் செய்கிறீர்கள். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மார்ட்டின் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க ஊரை விட்டு ஓடி போய் கல்கட்டாவில் இருந்தார் வித் சசிகலாவோட ஆதரவு. ஆகியால் எல்லோரும் ஜெயலலிதாவுக்கு அன்றைக்கி துரோகம் பண்ணவர்கள், இன்றைக்கும் துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த தாவேக்கால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மார்ட்டினோட கைதான் ஓங்கும், மறுபடியும் கலர் லாட்ரி வரும், இந்த ஆன்லைன் என்ன சொல்கிற கேம்பிளிங், ரம்மி கிம்மி இதெல்லாமே வரும். நிறைய குடும்பங்கள் அவங்களோட குழந்தைங்கள, ஆண் குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள, புருஷன்களை நிறைய பெண்கள் நீங்கள் இழக்கப் போகிறீர்கள். இதுதான் நாட்டு நிலவரம். நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு சித்தராட்சி வரணும், அந்த சித்தராட்சி வராட்டி இந்த நாடு உருப்படாதுன்னு. கண்டிப்பாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது. பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ளஸ் இயற்கை கண்டிப்பாக தன்னோட சீற்றத்தை காட்டும். நான் வந்து நெகட்டிவாக பேசலை, ஆனால் மக்களுக்கும் இந்த அயோக்கியத்தனத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். எந்தனா ஒரு நல்ல கேண்டிடேட் இருக்காங்கன்னா கிடையாது. அதில் மக்கள் நீங்களும் அனுபவிக்கிறதுக்கு உங்கள் பாவங்களும் உங்களை பலி கொடுக்கும், பலி எடுக்கும். இனிமேலாவது சிந்திச்சு யோசித்து உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த அரசியல் தலைவர்கள், இந்த சினிமா கூத்தாடிகள், இந்த பொம்பளை பொறுக்கிகள், இந்த ட்ரக் அடிக்ட்ஸு, இந்த குடிகார பசங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல மக்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும், நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். இனிமேல் மக்கள் உஷாராங்க இருங்க. இந்த விஜய் மாதிரி தீய சக்தியோடு நீங்கள் ஓடாதீங்க. ப்ளஸ் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கும் தீய சக்திகளை தேர்ந்தெடுக்காதீர்கள், ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். இது ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி.